காலி பண்ணுங்க. பிரிங்கிள்ஸ் டப்பாவை முழுசா காலி பண்ணலாம். அதில் ஐஸ்கிரீம் நிரப்பலாம். இப்போ அதுல ஐஸ்கிரீம் நிரப்ப போறோம். ஆமா, இது எங்கே போகுதுன்னு எனக்கு இப்பவே பிடிச்சிருக்கு. உள்ளே இடைவெளியே இல்லாத அளவுக்கு அடைக்கணும். நம்ம ஐஸ்கிரீமுக்குள்ளே எந்த இடைவெளியும் இல்லாதபடி பார்த்துக்கணும். மேலே வர 100% ஐஸ்கிரீம் சத்தியமா. அடுத்து பக்கவாட்டில் பாப்சிக்கிள் குச்சிகளை செருகுங்கள். 5. பிறகு இது ஃப்ரீசரில் வைத்தால் ஐஸ்கிரீம் குச்சிகளை சுற்றி உறைந்துவிடும். இது ஃப்ரீசருக்குள் போகுது. அதற்கு பிறகு டப்பாவை வட்டங்களாக வெட்டுங்க. இது உறைந்து போயிருக்கு. இப்போ இதை துண்டுகளாக வெட்டலாம். ஒரு ஹேக்குக்காக இதெல்லாம் செய்யறது ரொம்பவே அதிக வேலை. இதை வெட்டிட்டோம். பிறகு பேக்கிங்கை உரித்து ஒவ்வொன்றையும் உருக்கிய சாக்லேட்டில் தோய்த்தால் பிரிங்கிள்ஸ் ஐஸ்கிரீம் பார் கிடைக்கும். இப்போ நான் இந்த பேக்கிங்கை அப்படியே சுலபமா உரிச்செடுக்க முடியும். அருமை. இப்போ சாக்லேட்ல தோய்க்கணும். ஆமா, அவ தோய்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரே நேரத்துல லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் முடியாதுன்னு தெரியுமா? எல்லாரும் இதை முயற்சி செய்ய தயாரா? ஓ கடவுளே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.